4 வர்ணங்களை திணிக்கின்றன, பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி அப்ப சனாதனத்தை புகுத்துறது தான் நம்ம அறநிலையத்துறை போட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்குது. விஷ்ணுவுக்கு திருமாலுக்கு இருக்கிற 1008 இதை பற்றியே நம்ம அதில் இருக்கிற எல்லா கொலை இருக்குல்ல, அதை பற்றியே பேசலாம். ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். இதை கொண்டு போய் சிவாலயத்திலையும் நம்ம பிள்ளையார் எந்த பூஜை பண்ணாலும் சுக்கலாம் தலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. அடிமையாகத்தான் இருப்பேன்னு நான் உறுதியாக சொல்லிக்கின்ற ஒரு இடத்தை தட்டி எழுப்புறது அது முடியாத காரியம். தூங்குறவனை தட்டி எழுப்பலாம், தூங்குறவ மாதிரி இருக்கிறவனை. நீங்க சொல்றது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா என் வீட்டில் ஒத்துக்கிட்டு சாயங்காலம் தண்ணி அடிக்க போகும்போது வீட்டில் அம்மா சொல்றது கேட்டுட்டு போறேன். சமஸ்கிருதம் இது 2 கண்ணும் வாங்க, சரியா? 2 கண்டுனா 2ஐயும் கருவறைக்குள்ள விடு. ஈக்குவல் ப்ராமினன்ஸ் தான் நம்ம முதல்ல கேட்கிறோம். கருவறைக்குள்ள அந்த மடாதிபதிகள்கிட்ட இருக்கிற கோயில்களே எக்கச்சக்கமா இருக்கின்றன. அந்த கோயில்களுக்குள்ள கூட பிரமண்டினரும் சமஸ்கிருதமும் தான் இருக்கிறது. Fourth Estate தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் annaiStores.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550 14440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அப்போ வேதம் படிச்சுட்டு நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் நம்ம பூசையை மத்திய தரமாகவும் கடைத்தரமாகவும் கெடுப்பதற்காக உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலாம், அந்த புத்தகம் சொல்கிறது, அந்த புத்தக பயிற்சியாளர்கள்ட்ட உள்ள புத்தகங்கள் சொல்கிறது. இன்னும் அந்த புத்தகத்தில் பாஞ்சராத்திர ஆதீனம்லாம் சொல்லி 4 வர்ணங்களை திணிக்கின்றன, பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி அப்போ சனாதனத்தை புகுத்துறது தான் நம்ம அறநிலையத்துறை போட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்குது. ஒன்று தவறு, இந்த ஆகமத்தில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வேத மந்திரங்களை கலந்தீங்கன்னா அது கடைத்தரப்பட்ட பூசையாக மாறிவிடும், அந்த பூசையின் தரம் தாழ்ந்து விடுங்கிறத அதில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ உள்ளே உட்காந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கலாம்பரதம் அது ரொம்ப சொல்லக்கூடாது, சமஸ்கிருதத்தை சதுர்புசம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா மந்திரங்கள் எல்லா கோயிலையும் இதை நீங்கள் கேட்கலாம். இந்த சுக்கலாம்பரதத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது எங்கே இருக்குதுன்னா மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணுவுக்கு திருமாலுக்கு இருக்கிற 1008 இதை பற்றியே நம்ம அதில் இருக்கிற எல்லா கொலை இருக்குல்ல, அதை பற்றியும் பேசலாம். ஆனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். இதை கொண்டு போய் சிவாலயத்திலையும் நம்ம பிள்ளையார் எந்த பூஜை பண்ணாலும் சுக்கலாம் தலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ அந்த பூசையை கெடுக்கிறார்கள். பிள்ளையாருக்கும் அந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த பூசையை ஆரம்பித்தாலும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்களா? ஏன்னா அங்கே அந்த காமி ஆகமத்தில் அவங்க சொல்கிற அந்த ஆகமத்தில் கோடியான சம்கியா, அந்த மந்திரங்கள் எல்லாம் சம்கியான்னு சொல்லுவாங்க. கோடானு கோடி அந்த மந்திரங்களில் லட்சம் மந்திரங்கள் கூட இல்லை. அப்போ 99% மந்திரங்கள் ஆகமத்தில் இருக்கிற இந்த மந்திரங்கள் அழிந்து விட்டன. அப்போ எங்கேருந்தோ எடுத்து எங்கள் கோயிலில் வந்துக்கிட்டு நீ முறையாக பண்ணுறியான்னா கெடுத்துக்கிட்டு இருக்கிற இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது, கோயிலுக்கு பூக்கள் பறிக்க வேண்டும் என்றாலும், எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்றாலும், தானியங்கள் கொடுக்க வேண்டும் என்றாலும், எல்லா மரத்திலிருந்து இந்த டெண்டர் விட்டுட்டு ஒரு பூக்கிட்ட இருந்து மாலை கட்டு வாங்குறது தவறு. ஆகமம் சொல்கிறது. கோயில் நந்தவனத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி பறிக்க வேண்டும், அந்த பூவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்னு ஆகமத்தை சொல்லியிருக்கு. பின்பற்றியா? ஆகமத்தில் இருக்கிறது எதையுமே பின்பற்றாம ஆகமத்து பேரை சொல்லி தமிழர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை மாற்ற வேண்டும் என்றால் ஒன்று, இது எல்லாத்தையும் 3 தான், குடமுழுக்கு அர்ச்சனை எல்லாத்துலேயும் ஒரே வாய்மொழி உத்தரவு போதும். மற்றதெல்லாம் பேப்பரில் வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. இதை செய்து விட்டோம் என்றால், இதை இந்த அரசாங்கம் செய்தது என்றால் காப்பாற்ற, அதுவரைக்கும் புறக்கணிப்பு, தீண்டாமை 5000 ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரியர்கள் கைபர் போலன் கணவாயிலிருந்து வந்து ஒரு கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளையே போச்சொன்னான் காலத்திலிருந்து. ஐயா சொன்னாங்க, வைதீக எதிர்ப்புங்கிறது தமிழர்கள்ட்ட எப்பவுமே இருக்கிறது, எப்பவுமே இல்லை. வந்தார வாழ வைக்கும் தமிழகம். அந்த காலத்தில் இருந்த சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது, சிந்துச்சமொழி நாகரிகம்ங்கிறது உண்மையிலே தமிழ் கீழடி எழுத்துக்களுக்கும் சிந்துச்சமொழியில் கெடுத்துற எழுத்துக்களுக்கும் ஒத்து போகின்றன. தமிழர் நாகரிகம் தான் இந்த சிந்துச்சமொழி நாகரிகமும். அப்போ அப்படி இருந்தவர்கள்ட்ட என்றைக்கு அவர்கள் தரம் புரண்டு
இந்து மதம்ங்கிறத அதை தமிழர்களுடைய மதத்தை திரித்து அதில் கற்பனைகளையும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவைகளையும் புகுத்தி என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றையிலிருந்து தமிழன் போராடி கொண்டிருக்கிறான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் அரசியலில் அந்த அரசாங்கத்தின் ஆள்போரின் அவர்களின் துணையோடு தான் செய்து கொண்டார்கள். இன்றைக்கும் அதே மாதிரி ஆள்வோர்களின் துணையோடு தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மக்களுக்கு ஏன்னா இதில் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பயனில்லை. இதுவரைக்கும் நாங்கள் 5 வருடங்களுக்கு மேலாக வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 30 வருடங்களாக மக்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ மக்கள் எல்லாத்துக்கும் இது எதுக்கு எதையுமே நான் கேட்க மாட்டேன், அவங்ககிட்ட இதை போய் 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 அவங்க காலிலே விழுவேன். அதுக்கு அந்த திருமண மந்திரங்கள் எவ்வளவு தவறான அசிங்கமான பொருள் வருகிறதுன்ட்டு வலைத்தளத்தில் ஏராளமான இருக்கிறது. நான் இவருக்கு கொடுப்பேன் அவருக்கு கொடுப்பேன் என்னெல்லாமோ இருக்குது. அதே மாதிரி தான் இறந்தவருக்கு செய்கிறது. இறந்தவருக்கு சொல்கிற மந்திரம் என்ன சொல்கிறது? ஒருவேளை என்னுடைய தாய் என்னுடைய தந்தைக்கு பெறாமல் வேறு யாருக்காவது பெற்றிருந்தால் நான் வைக்கின்ற பிண்டம் எனது இந்த தந்தைக்கு உலகியலாக இருக்கிற தந்தைக்கு போகாமல் உண்மையிலே பயாலஜிக்கலில் இருக்கிற தந்தைக்கு போகட்டும். இதுக்கு பிறகும் நான் அவனை வச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன், அவனை வச்சு தான் கர்மாதி பண்ணுவேன்னா நம்ம மக்களை என்ன செய்யலாம்? பிறமணியினரை தாக்கிட்டோம், சொல்லிட்டோம், அரசாள்பவர்களை தாக்கிட்டோம். அப்போ மக்கள் என்றைக்கு தான் விழிப்படைவார்கள்? அவர்களும் விழிப்படைய வேண்டும். இல்லைன்னா பிறகு அடிமையாகத்தான் இருப்பேன்னு நாங்கள் உறுதியாக சொல்லுகின்ற ஒரு இடத்தை தட்டி எழுப்புறது ரொம்ப அது முடியாத காரியம். தூங்குறவனை தட்டி எழுப்பலாம், தூங்குறவன் மாதிரி இருக்கிறவனை. நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என் வீட்டில் ஒத்துக்கல. நீ சாயங்காலம் தண்ணி அடிக்க போகும்போது வீட்டில் அம்மா சொல்கிறது கேட்டுட்டா போகிற, மற்ற எல்லாத்துக்கும் வீட்டம்மாவை ஒதுக்கி வச்சிருவேன், இதில் மட்டும் வீட்டில் சொல்கிறாங்க நான் கேட்டுட்டேன், நல்லபடியாக தலையாட்டிகிட்டு இருப்பேன். மக்கள் புரிய வேண்டும். இதுக்கிடையில் மடாதிபதிகள் இருக்கிறார்கள். இந்த மடாதிபதிகளும் கொஞ்சம் தமிழர்களுக்காக தமிழ் மரபுக்காக இருக்கிறது. பேர் கொண்ட பாப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர் கொண்ட நாட்டிற்கு பெரும் வியாதியாம், போர் கொண்ட நாட்டிற்கு பெரும் பஞ்சமாம். சீர்கொண்ட நந்தி உரைத்தது. நந்தியின் பெயரால திருக்கைலாய பரம்பரை, இந்த பரம்பரை அந்த பரம்பரையின் நந்தியின் பெயராலும் திருஞான சம்பந்தராலும் பெயராலும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கின்ற மடத்துக்காரங்களில் இதுக்கு குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அவங்க கிட்ட எனக்கு சமஸ்கிருதமும் இது 2 கண்ணும்பாங்க. சரியா, 2 கண்ணுனா 2ஐயும் கருவறைக்குள்ள விடு. ஈக்குவல் ப்ராமினன்ஸ் தான் நம்ம முதல்ல கேட்குறோம். கருவறைக்குள்ள அந்த மடாதிபதிகள்கிட்ட இருக்கிற கோயில்களே எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அந்த கோயில்களுக்குள்ள கூட பிரமண்டினரும் சமஸ்கிருதமும் தான் இருக்கிறது. ஓதுவார் வெளியிருந்து தமிழை ஓதிக்கிட்டு இருக்காரு. 2 கண்ணுனர் 2 பேரையும் தானே கருவறைக்குள்ள உள்ளனோம். ஓதுவாரையும் கருவறைக்குள்ள ஓதுவார் திருமுறை பாடல்களை கருவறைக்கு உள்ளே இருந்து தானே சொல்லணும். அப்போ இரட்டை வேடம் போடுகிறீர்கள். நந்தியின் பெயரால் சொல்லுவீங்க, திருமூலர் திருமந்திரம்னு சொல்லிக்கிடுவீங்க. அவர் நாடும் உருப்படாது மக்களும் உருப்படாதுட்டு தெளிவாக சொல்லிவிட்டார். நந்தியின் பெயரால் தான் சொல்லி இருக்கிறார். அப்போ நந்தியின் பெயரால் இருக்கிற திருமடங்கள் எவ்வளவு இருக்கின்றன? திருஞான சம்பந்தர் பெயரால் எவ்வளவு மடங்கள் இருக்கின்றன? அந்த மடத்தின் பொறுப்புகள் என்ன? இது எல்லாவற்றையுமே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் நமக்கு இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதை நாம் தான் செயல்பாட்டர்கள் உற்சாகமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். மரியாதைக்குரிய ஐயா சித்தர் மூங்கிலடியார் அவர்களுடைய உரை மிகவும் கவனிக்கத்தக்கது. பல முக்கியமான விடயங்களை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. மிக குறிப்பாக ஐயா பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அதில் குறிப்பாக அந்த திருப்புகழில் ஒரு பாடல் ஒன்று இருக்கும், முருகன் அவர்களை பற்றிய ஒரு பாடல். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்தி கொரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேன 10 தலை தத்தை கணைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகுபொருள் பச்சத்தொடர் ரச்சித்தல்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பருவர நித்தப்பதம் வைத்து பயிரவை திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரு எட்ட பயிரவர் தொக்குத்தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு கூகு குத்தி புகைப்புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றர நற்ற பவுனரை வெற்றி பழி இட்டு குலகிரி கொத்துப்பற ஒட்டுப்புறவள பெருமாளே என்று
அருணகிரிநாதர் பாடிய பாடலை நம்முடைய நாட்டில் நம்முடைய மன்னர்கள் கட்டின கோயிலில் இன்னைய வரைக்கும் உள்ளே போக முடியாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழர் ஆட்சி நடக்கிறது, தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வாருங்கள், உங்களுக்கான பிரதிநிதி நான் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்கறது என்னன்னா, ஐயா அவர்கள் சொன்னதை போல நீதிமன்ற ஆணையை தயவு செய்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், யாருக்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் ஆரிய எதிர்ப்பு என்று சொல்கிறீர்களே தவிர அந்த ஆரிய எதிர்ப்பை நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். RN ரவி அவர்களை எதிர்ப்பதோ பாஜகவை எதிர்ப்பதோ ஆரிய எதிர்ப்பின் முழுமையான வடிவம் அன்று. கருவறையில் தமிழர்களின் வழிபாட்டு தலத்தில் எப்போது நீங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறீர்களோ, ஒழிக்கிறீர்களோ, தவிடுபொடியாக்குகிறீர்களோ, அப்போதுதான் நீங்கள் நேற்று அறிவித்ததை போல தமிழர்களுடைய அரசியல் வெல்லும். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னைஸ்டோர்ஸ்.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்.